காலச்சக்கரத்துல 3வது வீட வரக்கூடியதாங்க மிதுனம். காற்று தத்துவத்தை கொண்டது. மாதத்துல ஆணி மாதத்தை தொடர்புடையவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. உங்களுக்கு ராசி அதிபதியே புதன் பகவான் தாங்க. கண்கள் உங்களுக்கு வசீகரமா அமைஞ்சிருக்கும். கண்ணாலேயே 1000 கதை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்களாலேயே மற்றவங்கள வசிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஒல்லியான தேகம் இருந்தாலும் எப்பயுமே சுறுசுறுப்பா சுத்தி வரக்கூடியவங்க இவங்க தான். வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. ஆனா ஒண்ணு, காற்று ராசியா இருக்கிறதால அடிக்கடி மனக்குழப்பங்கிறது இருக்கும். ஆனாலுமே புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதால எந்த இடத்துலையுமே இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்த நிலைநாட்டக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இவங்க பசுமை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. கள்ள கூட காசு பார்க்கக்கூடிய தன்மை உண்டுங்க. பெரும்பாலுமே சிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். நகைச்சுவை உணர்வுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் சிறப்பாக இறங்கி காலை இறங்கி சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, தொழில் வியாபாரம் எல்லாமே எப்படி அமைய போகுது? இது வரைக்குமே கடன் பிரச்சனையால் தவிச்சு வந்தவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதா? எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது, எந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குதா? அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரொம்ப நாளாக உங்கள் மனசில் போட்டு வச்சுருந்த கவலை எல்லாமே, இந்த குழப்பம் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். எந்த ஒரு காரியத்தையும் இந்த நேரம் நீங்கள் சாதகமாக செஞ்சு முடிக்க முடியும். துணிச்சலோடு செயல்படுங்க. தொடர்ந்து முயற்சி கொடுங்க. இந்த நேரம் வெற்றி உங்களுக்கு தான். ஒதுங்கி இருந்தவங்க கூட வலுக்கட்டாயமாக இந்த நேரம் நீங்கள் எதுலையாவது ஈடுபடுவீங்க. சுற்றமும் நட்பு உங்களை இந்த நேரம் ஒரு முன்னேற்றத்துக்கு உதவி செய்யும். உங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு தூண்டுவாங்க. ஒரு முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் ஒதுங்க வேண்டியதில்லை. நல்ல மாற்றம் தான். வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டுங்க. இதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் இந்த நேரம் அலைச்சல் இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். வேலை ரீதியாக ஒரு ஆலை சம்மந்தப்பட்ட விஷயம், கோவில்களும் போகிறது, இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயணத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த ஒரு மந்தமான நிலைமை இந்த நேரம் இல்லை. வருமானம் சிறப்பாக இருக்கும். நிறைய முயற்சி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வாடிக்கையாளர்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். இனிமையான பேச்சு தான் இந்த நேரம் தொழிலுக்கு நல்லது. என்னதான் கோபம் இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வேலையில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் இன்னும் பொறுப்பு அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேலையை சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பை படிக்காதீங்க. நீங்களாவே செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரே வேலையில் இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு தாவறது வேண்டாம். எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அது முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து செயல்பட பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. வேலையில் பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த நேரம் அனுசரணையாக தான் நடந்துக்குவாங்க. அதனால் நல்ல மாற்றம் தான். குடும்பத்துலையுமே அமைதி உண்டாகுங்க. ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். பேசுகிற பேச்சில் பக்குவமாக நீங்கள் இந்த நேரம் பேசுனீங்கன்னா போதுங்க. சிறப்பாக இருக்குது. வாக்குவாதம் வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விருந்தினர் வருகை இந்த நேரம் இருக்கும். அதனால செலவும் கொஞ்சம் இருக்கும். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் தள்ளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தள்ளி போகிறது நல்லது தான். ஆயுதம், தீ மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கையாளுறப்ப கவனமாக இருந்துக்கங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது வேண்டாம். இந்த நேரம் அது உங்களுக்கு தீமையை தான் ஏற்படுத்தி தரும். யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறதா நல்லது. பெண்கள் பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சல் கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்குங்க. அதனால கவனமாக இருந்துக்கங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கல்வி பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் கூடுதலான மதிப்பெண் பெறக்கூடிய தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திறமை சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். எந்த பிரச்சனையும் கண்டு பயப்படாதீங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா சிறப்பு தான். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிலையில்லாத வருமானம் செஞ்சுருக்கக்கூடியவங்க கூட, நிலையில்லாத வேலை இல்லாதவங்க கூட தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் நிலைமை மாறுங்க. நிரந்தர வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்களாகவே தேடிக்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் தான். கூட்டாளிகளும் ஒத்துழைப்பு தருவாங்க. கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய நன்மை காத்திருக்குது. துணிச்சலோட தைரியத்தோடு நீங்கள் செயல்படலாம். வாழ்க்கையில் ஒரு நூல் அளவாவது நீங்கள் மேலே வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் முயற்சி செய்ய விட்டுறாதீங்க. முயற்சி செய்யாமலே இருக்கிறத விட முயற்சி செய்கிறது நல்லதுங்க. அதனால் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் விநாயக பெருமான் வழிபாட்டையும் நீங்கள் அனுமன் வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க.
இயல்பாகவே ஒரு அபாரமான அறிவாற்றல் கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். அதனால் எப்படி செயல்படணும், எந்த விஷயத்தை எப்படி கையில் எடுக்கணுங்கிற ஒரு நுணுக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இந்த நேரம் இருக்கும். அதனால் நல்ல மாற்றம், ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய செய்தியெல்லாம் கூட நல்ல நல்ல தகவலாக வரப்போகுது. உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பயன்படக்கூடிய விதத்தில் உங்கள் திறமை இருக்குங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சாதகமாக முடியும். விலைக்கு போனவங்க எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க. உங்கள் மேலே இந்த நேரம் மனக்கசப்பால் பிரிஞ்சிருந்தவங்க கூட நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறீங்க, வியாபாரம் தொடங்குறீங்கன்னா அதுக்கு செய்யக்கூடிய முயற்சி சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் பாக்கி எல்லாமே வசூலாகும். வியாபாரம் சம்பந்தமாக பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கக்கூடியவங்க கடுமையான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த பல டென்ஷன் குறையும். இந்த நேரம் பிள்ளைகள் வழியிலையும் இந்த நேரம் சிறப்பான பலன் தான் கிடைக்க போகுது. பிள்ளைகளையுமே அவங்களுடைய உடல் நலனையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் காத்திருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக தான் முடியும். திடீர்னு மனசில் தடுமாற்றம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. குழப்பிக்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த நேரம் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. வீட்டை விட்டு வெளியே தங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பதவி யோகம் சிறப்பாக இருக்குது, முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. கடினமான உழைப்பு, புத்தி சாதுரியம், சாணிக்கத்தானே இருந்துட்டா பதவி உயர்வு இந்த நேரம் கிடைக்கும். முக்கியமான பொறுப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க. பண வரவு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய நேரம் தான். பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்குமே பயணம் இருக்குதுங்க. பயணத்தால் நன்மையான்னு கேட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் தான். கொஞ்சம் கூடுதலாக முயற்சி கொடுக்கணும். வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சரியாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா சிறப்பான பலன் தான். கௌரவம் அதிகரிக்கும். ஒரு நல்ல பேர், புகழ், கீர்த்தி எல்லாமே வந்து சேரும். பொருளாதார வசதி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான். எவ்வளோதான் கஷ்டமான காரியமாக இருந்தாலும் இந்த நேரம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவீங்க. கல்வி பற்றின கவலைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். நல்லபடியாக படிக்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு ரொம்ப கவனமாக இந்த நேரம் இருக்கிறீங்க. இதுதான் படிப்புக்கு வெற்றிக்கான ஒரு வழின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க. மிதுன ராசி அன்பர்கள், அதுவுமே மாணவர்கள், இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் மாற்றலாமா நினைப்பீங்க. இந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட பாருங்கள். வேலையில் இடமாற்றமான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய காசு பணம் எல்லாமே வந்து சேரும், வசூலாகும். வாகனம் மூலமாக லாபம் கிடைக்கும். உங்கள் பொருட்களை நீங்கள் வெளியூருக்கு அனுப்புறீங்கன்னா மட்டும் கவனமாக இருங்க. உரியவங்க கிட்ட போய் சேருதான்னு பார்த்துக்கோங்க. புத்தி சாதுரை சிறப்பாக இருந்துட்டா இந்த காலம் யோகமான காலம்தான். ஞான மோட்சக்காரனுக்கு எதுவும் சகாயஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றி தான். நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் இருந்த தயக்கம், சோர்வு, பயம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். உங்கள் திறமை செல்வாக்கு வெளிப்படுறதால எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்குன்னு சொல்லலாம். எடுக்கிற வேலை எல்லாமே முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த நேரம் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். விரும்பின இடத்த வாங்குவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம், குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை, வியாபாரம், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வேலை சுமை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதனால் வேலையும் ஒரு பக்கம் கவனிக்கணும், குடும்பத்தையும் ஒரு பக்கம் கவனிக்கணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாள் கனவு நடவாகும். இந்த நேரம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க. நெருக்கடிங்கிறது இல்லை. இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை என்னங்கிறது இந்த நேரம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு துணிமணியாக இருக்கட்டும், ஒரு காசு சம்மந்தப்பட்ட விஷயம், வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், அது எல்லாமே வாங்கி தருவீங்க. அதனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா மட்டும் கண்டுக்காமல் ஒதுங்கிருங்க. இந்த நேரம் வேணுமுனே உங்களை ஏதாவது வம்புக்கு இழுக்கணும்னு தூண்டுவாங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே பொறுமையாக போக. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி மாதிரியான விஷயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி வெற்றியாகும். தடப்பட்டு வந்த வேலை நீ நல்லபடியாக நடக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் வரும். புதுசாக வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவு நடவாகும். குடும்பத்து மேலே அக்கறை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் வேலைக்கு போன சொந்த பந்தம் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். யோகமான காலம்தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பம், வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நட்சத்திரக்காரங்க காளி தேவியை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் எதிர்பாராத செலவு உண்டுங்க. கடுமையான முயற்சி தேவைப்படும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க. சாமர்த்தியமான பேச்சு மூலமாக தான் உங்களுக்கு எல்லாமே சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த வேலை செஞ்சாலுமே மன திருப்தியோட, ஆத்ம திருப்தியோட, ஒரு ஆர்வத்தோடு செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. இனி நீங்கள் கண்ட கனவு நடவாக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். குழந்தை பாக்கியத்துக்காக தம் கடந்தவங்களுக்கு அந்த ஏக்கம் தீரும்.
திருமண வயசுக்காரங்களுக்கு பொருத்தமான வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில தொழில ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். இந்த நேரம் இடமாற்றம் பதவி உயர்வு உண்டுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் நேரம் சிறப்பாக இருக்குது. வர வேண்டிய பண வருமானம் சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். உடலில் பாதிப்பு நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க நவகிரக வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.